என்ன ரோஜக்கா வீட்டுல இருக்க மாட்டேங்கிறீங்க போலயா? எப்ப பார்த்தாலும் அங்க இங்க நடந்துட்டே இருக்கீங்க. இப்ப என்ன கடைக்கு கிளம்பியாச்சு போல? அப்பளையாவது கடைக்கு போன மாதிரி இருந்துச்சு. இன்னுமா சமையல் வேலை நடக்குது? மணி 3-4 மணி ஆக போகுது. என்ன சமையல் வேலை முடிச்சு நாங்களே சாப்பிட்டே முடிச்சாச்சு. இப்ப போய் கடையில போய் என்ன வாங்க போறீங்க? அப்படி அவசரமா வேற ஓடுறீங்க? அட நீ வேற யாச்சின பொண்ணு, எனக்கு வேற தண்ணி குடிச்ச மாதிரியே இல்லை. அதுலயும் பார்த்து இல்லை, மருந்தை வேற கலக்கி வச்சுட்டாங்க. குடிச்சா மருந்து வாசமா வருது. அதான் தாகமா வேற இருக்கா. சரி போய் ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் தான் வந்தேன். சாப்பிட்டதுக்கு வேற சாப்பாடு வேற மந்தமா இருக்கு, சாப்பிட்டதுக்கு வயிறு. அப்புறம் என்ன பண்றது, சரி ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சோம்னா ஜீரணமாவது ஆகும். சரி ஒரு 7 எதுவும் வாங்கி குடிச்சிட்டு வரலாம் தான் போறேன். இப்போதான் வேலை முடிஞ்சிச்சு, இப்போதான் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். அப்புறம் என்ன, நம்ம என்னோட வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி வந்தேன். நீ எங்க கடைக்கு போயிட்டு இருக்கவள நீயும் தான், அதுக்குள்ளே என்னை சொல்ற வந்துட்டியா? எங்க போற என்ன ஏதுன்னு கேட்குற. நீ அப்படி இங்கே போற? இப்போ தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறக்க போற? ஏக்கா அவங்களுக்கு எப்பவுமே நக்கல் தான். ஏக்கா இந்த வள்ளி பாத்தீங்களா? உங்க வீட்டுக்காரன் சென்னையில இருந்து வந்திருக்காங்கள. வந்தோடனே அவங்க அம்மா பொண்ணு இருந்துட்டு ஐயா அப்பா வந்துருச்சு அப்பா வந்துருச்சு, அப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லுதுக்கா. என்னக்கா வாங்கிட்டு வந்திருப்பாங்க? அப்படியா? அப்போ வர்றவன் சும்மா வந்திருக்க மாட்டா, எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பா. 2 பேர்த்துக்கும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஊருக்கு போய், இப்போ தானே வந்திருக்கா. சரி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அது வாங்கிட்டு போகலாம் இது வாங்கிட்டு போகலான்னு சொல்லி எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பா. அதுன்னு கேட்டால் சொல்லவா போறா? நாம தான் ஓட்டவாயி, யார் என்ன கேட்கலனா கூட கூப்பிட்டு சொல்கிற ஆள் நம்ம. ஆனால் நம்ம மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா? அப்படியே இப்போ ஒரு மிட்டாய் 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் கூட பொத்தி பொத்தி வச்சுக்குவாங்க. அன்றைக்கி தான் நானும் பார்க்குறேன், இதே மாதிரி தான் கடைக்கு போகிறேன். இந்த வள்ளி என்ன பண்ணுறான்னா, உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு இருந்தா வீட்டுக்குள்ளே. இந்த நம்ம ரோட்டில் போனால் அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமில்ல, வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது, முன்னாடி ஆள் உட்காந்துருந்தா தெரியுமில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. போயிட்டு வர்ற கதவு மூடி இருக்கு. இந்த வேலையை இப்போ முதல்ல பண்ண வேண்டியதானே? சரி விடுங்கா, நம்ம என்ன அடுத்தவங்க வீட்டு நாயம் பேசிட்டே இருக்கிறோம்? நம்மளுக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? நம்மளை பார்த்துட்டு ஊரே பேசிட்டு இருக்கு. போய் சண்டைக்கா போய் நிற்க முடியாது. நான் பேசுறது நீ கேட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன அப்படியாக்கா, நம்ம ஆட்டுக்கு இருக்கோம், வேலை செய்கிறோம், சாப்பாடுறோம் அப்படின்னு இருக்கோம். நம்ம எதுக்கு ஊர் வந்து எதுக்கு அவங்கவுங்களே பேசிட்டு இருக்கணும்? ஆமாம், நம்ம எதுக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு. அப்புறம் சின்ன பொண்ணு, இந்த சாந்தா பொண்ணு இருக்கல்ல, அந்த அக்காவோட பொண்ணு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? வந்துட்டு யாரும் இல்லை போல, அவங்க அப்பா அம்மா யாரும் ஒரு பையன் வந்து ஹெல்மெட் போட்டு வந்து என்னமோ கவரில் கொடுத்துட்டு போறா சின்ன பொண்ணு. யாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் நானும் 4-5 டைம் பார்த்துட்டு சின்ன பொண்ணு. ஆனால் அந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் வந்து நின்றுக்கிறான். அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறான், வந்துட்டேன்னு சொல்கிறான் போல. அப்புறம் வந்து வாங்கிட்டு 1 செகண்ட் 2 செகண்ட் பேசிட்டு உள்ளே போயிடறா. ஐயோ என்ன சின்ன பொண்ணு, காலை இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தா கூட இப்படி பயப்போம். அப்பா அம்மா முன்னாடி யாராச்சும் கிட்ட பேசிட்டு இருப்பாளோ அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. நம்மளையா அடிச்சு துவச்சு காய போட்டுருவாங்க. இவனடானா அவங்க அப்பா இருக்கு, அவங்க அப்பா முன்னாடி பேசிட்டு அந்த பையன் பாட்டு கொடுத்துட்டு போற சின்ன பொண்ணு. எம்மாடி, எனக்கு நான் ஒரே ஆச்சரியம். என்னடா கரிகாலரி என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஐயோ என்ன சின்ன பொண்ணு சொல்றது எல்லாம். ஐயோ இந்த அக்கா டெலிவரி பண்ணுற பாயை போய் இப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு நானும் பார்த்துருக்கேன், 4-5 டைம் டெலிவரி எதுவும் வாங்கி இந்த சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கி சாப்பிடுவா. அது இதான் தக்க பண்ணி நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்மளும் 6-5 பிட்டு போட்டு விடுவோம். காசா பணமா? அட ஆமாக்கா, நான் உங்ககிட்ட சொல்லணுன்னே தான் நினச்சேன். கரெக்டாக நீங்களும் சொல்லிட்டீங்க பார்த்தியா? நானும் 5 டைம் பார்த்துட்டு வர்றா கொடுக்குறான் போறா வாங்கிக்கிறாவ. சாமி என்னதான் இருக்குன்னே தெருளுக்கு அந்த கவரில். ஆனால் வந்து வாங்கிட்டு போறா. சாமி எனக்கும்னா என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்காளே, யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்க? நம்ம ஊர் பொண்ணு வேற இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, பேர் கெட்டு போயிருமே, யார் மாப்பிள்ளை கொடுப்பான்னு எனக்கே ஒரே யோசனை. அப்புறம் அது இல்லைக்கா, நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் நேத்து. அட சாமி பார்த்துட்டு என் நெஞ்சே வெடிச்சிருச்சுக்கா. ஐயோ என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, என்னாச்சு தெளிவா சொல்லு. அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ஒரு பையன் வந்தாக்கா இதே மாதிரி வண்டியில் ஹெல்மெட் போட்டு வந்தோன்னா பின்னாடி ஏறிக்கா. நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி எங்கடி போகிறேன் ஏது போகிறேன், அந்த பையன் யாரும் எதுவுமே கேட்கலக்கா. என்னத்துக்கா சொல்றது இல்லையா? ஐயோ 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 இப்படி எல்லாமா நடக்குது? அப்படியே சின்ன பொண்ணு பைக்கில் ஏறி போயிட்டாளா? இருக்கிறாங்க இல்லையா வீட்டிலலாம் இருக்காக்கா. அப்புறம் வந்துட்டு அவளை 4 மணி பஸ்ஸுக்கு வந்திருக்கா வீட்டுக்கு. எங்கேயும் போயிட்டு வந்துட்டு போவாள. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? இப்படி எல்லாமா நடக்குது இந்த ஊருக்குள்ள? சாமி அவளுக்கு பாரு அப்படி ஒரு தைரியமா. அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்லி சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு. நான் தான் சொல்றேன், நம்ப மாட்டீங்களா? அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்லல. அவ பாட்டு கிளம்பிருக்காக்கா. வந்தாக்கா அந்த பையன் ஹெல்மெட் போட்டு, அப்புறம் வண்டியில் ஏறி போயிட்டாக்கா. அப்புறம் வர 4 மணிக்கு பஸ்ஸில் வந்திருக்கா. 4 மணி பஸ்ஸுக்கு. யாருக்கு அது? சின்ன பொண்ணு உங்க அத்தைதான். சொல்லுங்கக்கா. அடியே உன்னை போய் டீத்தூள் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, காலையில சுண்டி பாத்துட்டு என்னடி அங்க என்ன நாய் பேசிட்டு இருக்க போகாம. இது வர்றாரு உனக்கு.
ஏண்டி உன்னை நான் எப்ப போக சொன்னேன் டீ தூள் வாங்கிட்டு வந்து அங்க பால் கொதிச்சு சுண்டி வச்சுடி வருவேன் எத்தனை நேரம் உட்காந்து கிடக்கிறது என்ன பேசிட்டு இருக்க அந்த ஊர் நான் எவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேன் வந்துட்டீங்க அது வந்து அத்தை, அது வந்து ஒன்றும் இல்லை. சரி சின்ன பொண்ணு நீ பேசிட்டு இருங்க, நான் போறேன். அது இருக்கால போறவர் இவ்வளவு சேர்ந்தாங்கன்னா அவ்வளவு வீடு நாசமா போயிடும். இத்தனை நாள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க நின்னுட்டு? ஒன்றும் இல்லை அத்தை, பேசிட்டு இருந்தோம். பேசுவ ஒழுங்கு போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்து போய். சரிதா. ஏய் அங்க இங்க வர கடை என்ன சொல்லிருக்கு மறுக்காவகிட்ட போய் பேச போறியா? இல்லத்தா போயிடும். சாமி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஊரை 2 ஆக்கிடுவாங்க. நல்லவங்கள அவங்க 2 பேரும்